கைலாயத்தையே தருகிறேன். முதற் கடவுள் எனும் பெயரை கணேசனிடத்திலிருந்து பறித்து தங்களுக்கு வழங்குவேன். சொர்க்கலோகத்தையே தங்களுக்கு வழங்குவேன். ஆனால் இந்த பாவத்தை தாங்கள் இழைத்திட வேண்டாம். பிடிவாதத்தை துறந்திடுங்கள். தாங்கள் உரைத்தது சரியே. கவலையுற்றிருக்கின்றேன், ஆனால் அச்சம் கொண்டிருக்கவில்லை. எதிர்காலத்தை எண்ணுகிறேன். ஏனெனில் தாங்கள் எதிர்காலத்தை வஞ்சத்தின் பார்வையிலேயே காண்கின்றீர்கள். ஆனால் நான் கவலையுற்றிருப்பது அவ்வஞ்சத்தின் விளைவை எண்ணி. சுக்ராச்சாரியரே, மகாதேவர் அழகிய ஒப்பந்தத்தை தருகிறார். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், புறக்கணிக்காதீர்கள். தாங்கள் இப்பொழுது செல்லவிருக்கும் பாதையில் பேரழிவும் உள்ளது. தாங்கள் கூறியது நன்றாக உள்ளது. எவராயினும் இதை ஏற்பார்கள். ஆனால் நான் ஏற்க மாட்டேன். தாங்கள் தரவிருப்பதை ஏற்க நான் தயாராக இல்லை. ஏனென்றால் சிவத்துவத்தை அழிப்பதற்கான தீர்வை கண்ட பிறகும் கடமையை செய்யாவிடில் அசுர குலத்தில் இதுநாள் வரை ஏற்பட்ட என் வீரர்களின் மரணத்திற்கு இவ்வையகமும் வரலாறும் என்னை நிச்சயமாக மன்னிக்காது மகாதேவா. ஆகையால் நான் எனது கடமையை செய்கிறேன். தாங்கள் தங்கள் கடமையை செய்யுங்கள். என் பாதையை விட்டு விலகுங்கள். அனுமதித்திட இயலாது. பிரபஞ்சத்தில் நன்மை காப்பது எனது கடமையாகும். அதற்கு என்னால் இயன்ற முயற்சிகள் யாவையும் புரிந்திடுவேன். சுக்கிராச்சாரியரே, இந்த சிவன் தங்கள் முன் இருகரம் குப்பி வணங்கிடத் தயார். மகாதேவா, இவ்வாறு செய்யாதீர்கள். சுக்ராச்சாரியார் முன்பு தாங்கள் வணங்காதீர்கள். வேண்டாம் மகாதேவா, இவ்வாறு செய்யாதீர்கள். தாங்கள் அறிந்திடாததல்ல. ஒரு பக்தன் தன் இறைவன் முன்னிலையில் என்றுமே தலை வணங்குவான். ஆனால் இறைவனோ தனது பக்தனின் முன்னிலையில் மகத்துவமான தருணத்தில் தான் தலை வணங்குகிறார். இன்று எனது இவ்வுணர்வினை அண்ட சராசரமும் நினைவில் கொண்டிருக்கப் போகிறது. எப்பொழுது அசுர குரு சுக்கிராச்சாரியர் இப்பிரபஞ்சத்தினை அழிக்க, பிரளயத்தை உண்டாக்க எண்ணினாரோ, அக்கணம் பிரபஞ்சத்தின் சிவன் அதை தடுப்பதற்கான முயற்சியில் பக்தன் முன்பு கைகூப்பி நின்றார் என்று வேண்டாம் மகாதேவா, இவ்வாறு செய்யாதீர்கள் பிரபு. இவ்வாறு செய்யாதீர்கள் மகாதேவா, நாங்கள் வேண்டி கேட்கிறோம். நாம் அனைவரும் சென்று மகாதேவரை தடுப்போம். வாருங்கள். வேண்டாம். இக்கணம் மகாதேவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. மகாதேவர் சுக்கிராச்சாரியாரை என்றும் தன் மகனாக மட்டுமே எண்ணியுள்ளார். ஒரு தந்தை தன் மகன் முன்னிலையில் கை கூப்பி நின்றால் அது அந்த மகன் வெட்கி தலைகுனிந்து நிற்க வேண்டிய தருணமாகும். ஒருவேளை இன்று மகாதேவர் சுக்கிராச்சாரியார் முன்னிலையில் கை கூப்பி நின்றால் சுக்கிராச்சாரியாரை விட பெரிய குற்றவாளி வேறு எவரும் இல்லை.
வேண்டாம் மகாதேவா, தாங்கள் என் முன்னே வணங்கி நிற்கக்கூடாது. அதை நான் ஏற்க மாட்டேன். எனது உத்தேசம் தங்களை தோற்கடிப்பதுதான். என் நிலையிலும் என்னால் தங்களது அடையாளத்திற்கு களங்கம் ஏற்படாது. தாங்கள் சிவன் ஆவீர்கள். என்றுமே தாங்கள் எங்கள் மகாதேவர். நான் புறப்படுகிறேன் மகாதேவா. சுக்கிராச்சாரியரே, அனுமதி தாருங்கள் மகாதேவா. என் உத்தேசம் என்னை அழைக்கிறது மகாதேவா. வேண்டாம் சுக்கிராச்சாரியரே, பெரும் தவறு. தீங்கிழைக்க வேண்டாம். அது பெரும் பாவச் செயலாகும். வேண்டாம். நான் தங்களிடம் முன்பே கூறினேன் மகாதேவா, எனது உத்தேசம் என்னை அழைக்கிறது. செல்ல வேண்டாம் சுக்கிராச்சாரியரே, செல்ல வேண்டாம். சுக்கிராச்சாரியார் மாபெரும் பாவங்களை புரிந்திருக்கலாம், அதர்மங்களை புரிந்திருக்கலாம். ஆனால் இன்று சிவனின் கௌரவத்தை காப்பாற்றி தன்னையே பெருமைப்படுத்திவிட்டார். எதிர்காலத்தில் அவரின் தவறுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். ஆனால் இன்று அவர் செய்த காரியத்திற்காக காலம் உள்ளவரை அவர் கௌரவிக்கப்படுவார். விரோதி மரியாதைக்கு உட்பட்டு யுத்தம் புரிந்தால் அவன் என்றும் கௌரவிக்கப்படுகிறான். மரியாதையை காப்பாற்றினார். ஆனால் சுக்கிராச்சாரியார் பிடிவாதத்தை துறக்கவில்லை. எனக்கு ஒன்றுதான் விளங்கவில்லை. சுக்கிராச்சாரியார் என்ன செய்ய விரும்புகிறார்? அவர் எங்குதான் செல்கிறார்? சுக்கிராச்சாரியார் முன்னிலையில் நமது மகாதேவர் தலை வணங்கவும் தயாரானார். அவ்வாறு மகாதேவர் என்ன கண்டறிந்தார்? ஒருவேளை பிரபஞ்சத்திற்கு மாபெரும் ஆபத்து நேரப்போகிறதா? மகாதேவா, மகாதேவா, சுக்கிராச்சாரியர் அடைந்திடச் செல்வது ஒருவேளை அவருக்கு கிட்டியதென்றால் பிறகு இந்த அண்ட சராசரமும் இதுவரை கண்டிராத பேரழிவிற்குள்ளாகும். இக்கணமே என் மந்திர சக்தியிலிருந்து மகாதேவர் விடுபடுவார்.